ஹைட்டாகவும் இருக்குது. அதனால தான் ஒருத்தர் கேட்டார், முடி இவ்வளோ நீளமாக வச்சுருக்கீங்கன்னு சொல்லி. கடையில் நிறைய பேர் தேங்காய் எண்ணெய் விற்கிறாங்க, முடி வளரும் இதை தேய்ங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் ஒரு சில எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு வந்து தேய்ச்சிருக்கேன். என்னென்னா என் தலைக்கு முடி வளருதோ இல்லையோ கொட்டுச்சு, நிறையா பேன் நிறைய விழுந்துருச்சு தலையில். ஆனால் இந்த நான் காய்ச்சின எண்ணெய்க்கு பேன் நல்லா பேன் பூரா கொட்டிருச்சு. பேனே இல்லை தலையில். பேன் வந்தாலும் அது இருக்காது. ரெண்டாவது வந்து முடி நல்ல க்ரோத்தாக நல்லா முளைச்சி வருது. நேரடி விற்பனை செய்ய முயற்சி பண்ண சொல்கிறீங்களா? அதுதான் என்னென்னா, நம்ம அந்த பொருள் பூரா இயற்கையாக போடணும். நமக்குன்னு கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா நம்ம அந்த செடியெல்லாம் வச்சு அதிலிருந்து எடுத்து நம்ம செய்யலாம். இப்போ இதுவே நான் வந்து வீடு வீடாக போய் ஒவ்வொரு வீடாக கேட்டு கேட்டு பொறிச்சிட்டு வந்தாங்க பூராத்தியா தலைதாம்பலாம். அதே மாதிரி ஒவ்வொரு தடையும் போய் பொறிக்க முடியுமா? அதுதான் கஷ்டம். நான் திருவண்ணாமலையில் இருக்கனால நான் திண்டுக்கல்லுக்கு பொங்கலுக்கு ஊருக்கு போனப்போ அங்கேருந்து கத்தாழை, அவ்வளோ கத்தாழை பிடுங்கி காரில் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்து அது ஒரு நாள் ஆயிடுச்சு அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறக்கே எனக்கு கத்தாழை. ஆனால் உண்மையாலுமே கத்தாழை தேங்காயில் வந்து கத்தாழை யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா? ஆனால் நான் யூஸ் பண்ணுறேன். கத்தாழை, மருதாணி, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, அப்புறம் வேப்பிலை, எலுமிச்சம்பழ சாறு, அப்புறம் கருவேப்பிலை தழை எல்லாம் போட்டு அரைச்சி தேங்காயில் ஊற்றி காய்ச்சி தலைக்கு தேய்ச்சா குளிர்ச்சி செம்மையாக ஆகுதுங்க. ஆனால் குளிர்ச்சி ஆயிடுது, தலையெல்லாம் வலி எடுத்துக்குது சில நேரம். ஆனால் நல்ல முடி க்ரோத் ஆகுது. அது பக்குவமாக காய்ச்சணும் தேங்காயில் ஊற்றி. அதுதான் பிரச்சனையே. சிலிண்ட்ரு செலவு இருக்குது. தேங்காய் 1 லிட்ரு எவ்வளோ காசுக்கு விற்கிது இல்லையா? அதெல்லாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி இதெல்லாம் செஞ்சு நம்ம என்ன காசு விற்கிறதுன்னு நமக்கு தெரியல, வாங்கலான்னு தெரியல. கம்முன்னு தேவப்பிரகாஷ் தோட்டத்தில் போய் தேவப்பிரகாஷ் கொஞ்சம் இடம் விட்றீங்களா உங்கள் தோட்டத்தில்? 2 செம்பருத்தி செடி எல்லாம் நட்டு வச்சுக்கிறேன். மேட்டூர் போகணும். என்ன எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க? சொன்னதெல்லாம் கேட்ச் பண்ணிகிட்ருக்கீங்களா? ரெகுலராக வர்றவங்களாம் வந்தாச்சு, லைக்கையும் போட்டாச்சு. எங்கள் வேலை முடிஞ்சிருச்சு மாட்டு எல்லாம் கிளப்பிட்டாங்க அவ்வளோ வாட்டுக்கு. அப்படியா? மணி என்ன ஆகுது? 11:30. என்ன தேங்காய் எண்ணெயை தேய்த்தீங்க? அதான் நான் சொல்லிட்டு இருந்தேனையா இவ்வளோ நேரம், நீ கேட்கல. இப்போ வந்து திடீர்னு தேங்காய் எண்ணெய் கதைக்கு வர்றேன். 8 வருடம் முதல் நாள் 1 லட்சம் காய் ஏற்றுமதி செய்து ஒரு சிறந்த நாளாக அமைத்ததுமா. எவ்வளோங்க வருமானம் அதுக்கு? எப்படி யூஸ் பண்ணணும்? வினோத்தே, நான் தனியாக சொல்லித்தரேன். நீ வாட்ஸ்அப் நம்பருக்கு வா. இப்போதான் தொண்டை வலிக்க நான் கத்தினேன். நீ லைவில் எங்கே ஓடுன இடையில? யார் லைவுக்கு போய் கமெண்ட் போட்டு வந்த அது சொல்லுவாப்பா. தொண்டை வலிக்க கத்திட்டு கிடக்குறேன். தேங்காய் காய்ச்சலுக்கு எப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அதை யாருமே கேட்கல.
மாணிக்கம், ஹாய் மாணிக்கம், இப்போ தான் வர்றீங்களா லைவுக்கு?